ஆண்டவரே, ஒரு வார்த்தை சொல்லும், என் வாழ்வு நலமடையும். வார்த்தை வல்லமை தருவது அல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தை வாழ்வு தருவது அல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தை வல்லமை தருவது அல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தை வாழ்வு தருவது அல்லேலூயா. செவிகள் திறக்கட்டும், வார்த்தை வளம் பெற இதயம் திறக்கட்டும், பண்பு வலுப்பெறும், உண்மை உணர்வுகள் வாழ்வில் புலரட்டும், நிறைவாய் வாழ்ந்திடுவோம். ஆண்டவர் வார்த்தை வல்லமை தருவது அல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தை வாழ்வு தருவது அல்லேலூயா. திருப்பாடல் 100. அனைத்துலகோரே, ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள். ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள். மகிழ்ச்சி நிறை பாடலுடன் அவர் திருமுன் வாருங்கள். ஆண்டவரே கடவுள் என்று உணருங்கள். அவரே நம்மை படைத்தவர், நாம் அவர் மக்கள், அவர் மேய்க்கும் ஆடுகள். நன்றியோடு அவர் தம் திருவாயில்களில் நுழையுங்கள். புகழ்பாடலோடு அவர் தம் முற்றத்திற்கு வாருங்கள். அவருக்கு நன்றி செலுத்தி அவர் பெயரை போற்றுங்கள். ஏனெனில் ஆண்டவர் நல்லவர், என்றும் உள்ளது அவர்தம் பேரன்பு. தலைமுறை தோறும் அவர் நம்பத்தக்கவர். வாங்க, இன்னைக்கு நாம ஒரு ரொம்பவே பழமையான கதைக்குள்ள போகலாம். ஆனா இது வெறும் கதை இல்ல. ஒரு நெருக்கடியான சூழல், நம்பிக்கை, அப்புறம் ஒரு தலைவர் மேல ஏற்படுற அழுத்தம், இப்படி பல விஷயங்கள் இதை அலசுது. சொல்லப்போனா இது காலம் கடந்த நம்ம எல்லார்கிட்டயும் பேசுற ஒரு பாடம். சரி, முதல்ல கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன். கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் வெறும் மணல் வெளி, தாகத்துல நாக்கு வறண்டு போச்சு. இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில ஒரு பெரிய மக்கள் கூட்டமே மாட்டிக்கிட்டா என்ன ஆகும்? அவங்களோட அந்த விரக்தியோட உச்சகட்டத்திலிருந்து தான் நம்ம கதை ஆரம்பிக்குது. இஸ்ரேல் மக்கள் ரொம்ப தூரம் பயணம் செஞ்சு களைச்சு போய் ரெஃபிதீம்னு ஒரு இடத்துல வந்து தங்குறாங்க. சரி, இங்க கொஞ்ச நாள் கூடாரம் அடிச்சு ஓய்வு எடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா அவங்க வாழ்க்கையே கேள்விக்குறியாக்குற ஒரு பெரிய பிரச்சனை அங்க அவங்களுக்காக காத்துட்டு இருக்கு. அந்த நிலைமை எவ்வளோ மோசமா இருந்திருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மக்கள் ரொம்ப தூரம் பயணம் பண்ணி வந்திருக்காங்க. உடம்புல சுத்தமா தெம்பு இல்ல. அதை விட முக்கியம், குடிக்கிறதுக்கு ஒரு சொட்டு தண்ணி கூட இல்ல. இது பெரியவங்களுக்கு மட்டுமான பிரச்சனை இல்ல. அவங்க குழந்தைங்களும் சரி, அவங்க கூடவே இருக்கிற கால்நடைகளும் சரி, எல்லாமே தாகத்துல தவிக்குது. நிலைமை நிமிஷத்துக்கு நிமிஷம் ரொம்ப மோசமாயிட்டே போகுது. பாருங்க, இந்த தாகம்ங்கிறது உடம்ப மட்டும் பாதிக்கல, அது உங்க மனசையும் பாதிக்க ஆரம்பிக்குது. உள்ளுக்குள்ள இருந்த பயமும் விரக்தியும் மொத்தமா சேர்ந்து ஒரு பெரிய கோபமா வெடிக்குது. சரி, அந்த கோபம் யாரை நோக்கி திரும்புது? வேற யாரு? அவங்களோட தலைவரான மோசே மேலதான். இங்க இருந்துதான் பிரச்சனையே பெருசா வெடிக்குது. அப்போ மக்கள் மோசே கிட்ட வந்து என்ன கேக்குறாங்க தெரியுமா? எகிப்திலிருந்து எங்களையெல்லாம் வெளியே கூட்டிட்டு வந்தது எங்களையும் எங்க பிள்ளைகளையும் கால்நடைகளையும் தாகத்துல சாகடிக்கிறதுக்கு தானா அப்படின்னு கேக்குறாங்க. இது சும்மா கோபத்துல வர்ற வார்த்தைங்கள்ல. இதுக்குள்ள பயம், கையேறி நிலை, நம்பிக்கை இழப்புன்னு எல்லாமே இருக்கு. யோசிச்சு பாருங்க, இது எவ்வளோ பெரிய குற்றச்சாட்டு. அவங்க எந்த அளவுக்கு நொந்து போயிருக்கிறாங்கன்னு இதிலே தெரியுது. இப்போ ஒரு பக்கம் மக்கள் இப்படி கொந்தளிக்கிறாங்க, அதே சமயம் இன்னொரு பக்கம் ஒரு தலைவரா மோசேயோட நிலைமையை யோசிச்சு பாருங்க. அவரை நேர கடவுள்கிட்ட போய், நான் என்ன பண்றது இந்த ஜனங்களை வச்சுக்கிட்டு, இன்னும் கொஞ்ச நேரத்துல என்ன கல்லாலே அடிச்சு கொன்னுடுவாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லி கதறார். ஒரு தலைவருக்கு இதை விட ஒரு பெரிய அழுத்தம் இருக்க முடியுமா சொல்லுங்க? சரி, இப்போ நிலைமை கைமீறி போற மாதிரி இருக்கு இல்லையா? இந்த மாதிரி ஒரு குழப்பமான பயங்கரமான சூழல்ல தான் இந்த கதையோட போக்கே மொத்தமா மாறப்போகுது. அந்த பீதிக்கு நடுவுல ஒரு தெய்வீக குரல் வழிகாட்டுது. அதுதான் இந்த கதையோட மிக முக்கியமான திருப்புமுனை. இப்ப கடவுள் ஒரு பதில சொல்றாரு. ஆனா அது ஏதோ மாயாஜாலம் மாதிரி இல்ல. ரொம்ப தெளிவான படிப்படியான ஒரு திட்டம். 4 விஷயங்களை செய்ய சொல்றாரு. 1,
இஸ்ரேல் பெரியவங்கள சிலரை கூட்டிட்டு போ. 2 நைல் நதி அடிக்க நீ பயன்படுத்தின அதே கோலை கையில எடுத்துக்கோ. 3 ஓரேப்ல இருக்கிற ஒரு பாறைக்கு முன்னாடி போய் நில்லு. 4 அந்த பாறைய அடி. பாத்தீங்களா ஒவ்வொரு ஸ்டெப்பும் எவ்ளோ தெளிவா இருக்குன்னு? இப்ப நாம கதையோட கிளைமாக்ஸ்க்கு வந்துட்டோம். மோசே தனக்கு கிடைச்ச கட்டளைகளை அப்படியே செய்ய போறார். நினைச்சு பாருங்க, அந்த ஒட்டுமொத்த ஜனங்களோட உயிரும் இப்ப அவரோட கையில இருக்கிற அந்த கோலையும் அவர் மனசுல இருக்கிற நம்பிக்கையையும் நம்பிதான் இருக்கு. எல்லாரோட கண்ணும் அவர் மேலதான். அப்போ அந்த அற்புதம் நடக்குது. மோசே அந்த பாறையை அடிச்சதும் யாருமே கனவுல கூட நினைக்காத ஒரு விஷயம் நடக்குது. அந்த காஞ்சி போன பாறையில இருந்து தண்ணீர் பெருக்கெடுத்து ஓட ஆரம்பிக்குது. மக்கள் அந்த தண்ணியை குடிச்சப்போ அவங்க உடம்பு தாகம் மட்டும் தீரல, அவங்க மனசுல இருந்த பயமும் விரக்தியும் கூட அடிச்சிட்டு போயிடுச்சு. அந்த நிம்மதியை வார்த்தைகளால சொல்லவே முடியாது. ஆனா கதை இத்தோடு முடிஞ்சிடல. தண்ணி கிடைச்சிருச்சு, சந்தோஷம், அதோட எல்லாம் முடிஞ்சுதான்னு கேட்டா இல்ல. இந்த நிகழ்வு ஒரு முக்கியமான பாடமா அங்க பதியப்படுது. அதனால அந்த இடத்துக்கு 2 முக்கியமான பெயர்கள் வைக்கிறாங்க. அந்த பெயர்கள் அன்னைக்கு நடந்த சம்பவத்தோட ஆழமான அர்த்தத்தை எப்பவுமே நினைவுபடுத்திட்டே இருக்கும். அதுல முதல் பெயர் மாசா. மாசானா என்ன அர்த்தம்னா சோதனை அப்படின்னு அர்த்தம். ஏன் இந்த பெயர்? ஏன்னா அந்த இடத்துல தான் மக்கள் கடவுளோட இருப்பையே சந்தேகப்பட்டு கடவுள் உண்மையிலே நம்ம கூட இருக்காரா இல்லையா அப்படின்னு அவரை சோதிச்சு பார்த்தாங்க. அவங்களோட அந்த சந்தேகத்தை நினைவுபடுத்துறதுக்காக வைக்கப்பட்ட பெயர் தான் இது. அடுத்து 2வது பெயர் மெரிபா. இதுக்கு அர்த்தம் வாதாட்டம் இல்லைன்னா சண்டை. இந்த முழு பிரச்சனைக்கும் தொடக்க புள்ளியே மக்கள் மோசே கூட செஞ்ச வாக்குவாதம் தான் இல்லையா? அந்த மோதலை அவங்க மறக்காம இருக்கணுங்கிறதுக்காக இந்த பெயர் வைக்கப்பட்டுச்சு. கடைசியா இந்த முழு கதையோட மையப்புள்ளியான அந்த ஒரு கேள்வியோட இதை நம்ம முடிச்சுக்கலாம். ஆண்டவர் நம்மோடு இருக்கறாரா இல்லையா? இது அன்னைக்கு அந்த பாலைவனத்துல மக்கள் கேட்ட ஒரு கேள்வி மட்டும் இல்ல, இன்னைக்கு வரைக்கும் நமக்கு கஷ்டங்கள் வரும்போது நம்ம மனசுக்குள்ள எட்டி பார்க்கிற ஒரு கேள்வி இதுதான். நம்பிக்கைக்கும் சந்தேகத்துக்கும் நடுவுல எப்பவுமே நடக்கிற இந்த ஒரு போராட்டத்தை பத்தி நம்மள யோசிக்க வைக்கிற ஒரு கேள்வியா இது என்னைக்குமே நிலைச்சு நிக்கும். திருப்பாடல் 63. கடவுளே, நீரே என் இறைவன், உம்மையே நான் நாடுகின்றேன். என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது. நீரின்றி வறண்ட தரிசு நிலம் போல என் உடல் உமக்காக ஏங்குகின்றது. உம் ஆற்றலையும் மாட்சியையும் காண விழைந்து உம் தூயகம் வந்து உம்மை நோக்குகின்றேன். ஏனெனில் உமது பேரன்பு உயிரினும் மேலானது. என் இதழ்கள் உம்மை புகழ்கின்றன. என் வாழ்க்கை முழுவதும் இவ்வண்ணமே உம்மை போற்றுவேன். கைகூப்பி உமது பெயரை ஏத்துவேன். அறுசுவை விருந்தில் நிறைவடைவது போல என் உயிர் நிறைவடையும். என் வாய் மகிழ்ச்சி மிகு இதழ்களால் உம்மை போற்றும். நான் படுத்திருக்கையில் உம்மை நினைப்பேன். விழிப்புகளில் உம்மை பற்றியே ஆழ்ந்து சிந்திப்பேன். ஏனெனில் நீர் எனக்கு துணையாயிருந்தீர். உம் இறக்கைகளின் நிழலில் மகிழ்ந்து பாடுகின்றேன். நான் உம்மை உறுதியாக பற்றி கொண்டேன். உமது வலக்கை என்னை இறுக பிடித்துள்ளது. என்னை அழித்துவிட தேடுவோர் பூவுலகின் ஆழத்திற்குள் செல்வர். அவர்கள் வாளுக்கு இரையாவர், நரிகளுக்கு விருந்தாவர். அரசரோ கடவுளை நினைத்து களிகூர்வார். அவர் மேல் ஆணையிட்டு கூறுவோர் அனைவரும் பெருமிதம் கொள்வர். பொய் சொல்வோரின் வாய் அடைக்கப்படும். ஒரு பக்கம் பாலைவனத்துல தாகத்தால கேக்குற ஒரு ஓலக்குரல், இன்னொரு பக்கம் நம்ம இதயத்துல அன்பு வெள்ளம் மாதிரி பாயுதுங்கிற ஒரு நம்பிக்கை. ரொம்ப காலத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட இந்த 2 விஷயங்களும் மனுஷனோட ஒரே ஒரு அடிப்படை தேவையும் அதுக்கு கிடைச்ச ஒரு ஆழமான பதிலையும் எப்படி ஒன்ன இணைக்குது? வாங்க இத பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். இங்க பாருங்க, 2 வெவ்வேறான காட்சிகள் இருக்கு. ஒரு பக்கம் குடிக்க தண்ணி குடுங்கன்னு கதற உடம்போட தாகம், இன்னொரு பக்கம் கடவுளோட அன்பு நம்ம மனசுக்குள்ள நிறைஞ்சிருக்குன்னு சொல்ற ஒரு ஆழமான ஆன்மீக அனுபவம். இது 2க்கும் என்ன தொடர்பு இருக்க முடியும்? அதத்தான் நாம இப்போ ஆராய போறோம். நம்மளோட இந்த ஆய்வுல 5 கட்டங்கள் இருக்கு. முதல்ல தாகமும் அன்பும் எப்படி ஒரு கதையா மாறுதுன்னு பார்த்துட்டு, பாலைவனத்துல கேட்ட அந்த ஓலக்குரல், அருளோட தர்க்கம், பொழியப்பட்ட அன்பு வழியா பயணிச்சு கடைசியா அந்த அன்பு எப்படி ஒரு பாறையில் இருந்து நம்ம இதயத்துக்குள்ள பாயுதுங்கிறத புரிஞ்சுக்க போறோம். சரி, வாங்க நம்ம முதல் பகுதிக்குள்ள போகலாம். இந்த கதை ஒரு வறண்ட பாலைவனத்துல ஆரம்பிச்சு நம்ம மனசோட ஆழத்துல முடிய போற ஒரு பயணம்.
முதல்ல நாம இஸ்ரேல் மக்கள் இருந்த அந்த இக்கட்டான சூழ்நிலைக்கு போவோம். இடம் சீன் பாலைவனம். அவங்களோட நிலைமை குடிக்க தண்ணி இல்லாம கொடும் தாகம். இது சும்மா தண்ணிக்காக கேக்குற ஒரு கோரிக்கை மாதிரி தெரியல. இதுல ஒரு கோபம், ஒரு விரக்தி, ஒரு குற்றச்சாட்டு எல்லாமே இருக்கு. அவங்க தலைவர் மோசே மேலேயே நம்பிக்கை இழந்து அவரை கேள்வி கேக்குறாங்க. யோசிச்சு பாருங்க அவங்க நிலைமைய. மோசையோட நிலைமையும் பாருங்க. ஒரு பக்கம் கோபமான மக்கள், இன்னொரு பக்கம் கடவுள் மேல இருக்கிற நம்பிக்கை. அவரால என்ன செய்ய முடியும்? அவரோட இயலாமைய கடவுள்கிட்ட கொட்டுறார். இன்னும் கொஞ்ச நேரத்துல என்னையே கல்லால அடிச்சிடுவாங்க போல இருக்கேன்னு சொல்ற அளவுக்கு நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. இங்கதான் ஒரு ஆச்சரியம். மக்கள் கத்துறாங்க, மோசே பதற்றத்துல இருக்காரு. ஆனா கடவுளோட பதில் எப்படி இருக்கு பாருங்க. ரொம்ப அமைதியா, தெளிவா, சக்தி வாய்ந்ததா இருக்கு. குழப்பமான அந்த சூழ்நிலையில வெறும் 3 எளிய கட்டளைகள் கொடுக்கப்படுது. மோசே அந்த கட்டளைக்கு கீழ்ப்படிஞ்சதும் என்னாச்சு? அந்த பாறையிலிருந்து தண்ணி வர ஆரம்பிச்சது. ஒரு அற்புதம். ஆனா அந்த இடத்துக்கு வச்ச பேருதான் ரொம்ப சுவாரஸ்யமானது. மாசா, மெரிபா. அதாவது சோதனை, வாதாட்டம். மக்கள் சந்தேகப்பட்டு வாதம் பண்ணின அதே இடத்துல கடவுளோட அருள் வெளிப்பட்டது. சரி, பாலைவனத்திலிருந்து அந்த உடல் தாகத்தை விட்டுட்டு இப்ப நாம ஆன்மாவோட தாகத்துக்கும் அதை தீர்க்கிற அருளோட தர்க்கத்துக்கும் வருவோம். திருத்தூதர் பவுல் கடவுளோட அன்பு எப்படி வேலை செய்யுதுன்னு நமக்கு விளக்குறாரு. பவுல் நம்மளோட ஆன்மீக நிலைய ஒரே ஒரு வார்த்தையில சுட்டிக்காட்டுறாரு. வலுவற்று, அதாவது பவர்லெஸ். பாலைவனத்துல மக்களுக்கு தங்களோட தாகத்தை தீர்க்க வழியில்லாம தவிச்ச மாதிரி ஆன்மீக ரீதியா நாமளும் உதவியற்ற நிலைமையில தான் இருந்தோம். இங்கேதான் அருளோட தேவை வருது. இங்கேதான் நம்ம மனுஷங்களோட கணக்குக்கும் கடவுளோட தர்க்கத்துக்கும் உள்ள பெரிய வித்தியாசமே தெரியுது. ஒரு நல்ல மனுஷனுக்காக யாராவது உயிரை கொடுக்கலாம், அதுவே ரொம்ப அரிதான விஷயம். ஆனா கடவுளோட தர்க்கம் பாருங்க. நாம பாவிகளா, தகுதியே இல்லாதவங்களா இருந்த போதே கிறிஸ்து நமக்காக இறந்தார்னு பவுல் சொல்றாரு. இது நம்ம கற்பனைக்கு அப்பாற்பட்ட ஒரு அன்பு இல்லையா? இந்த ஒரு வசனம்தான் இந்த முழு விளக்கத்தோட இதயம். கடவுளோட அன்புங்கிறது நம்மளோட நல்ல செயல்களுக்கு கிடைக்கிற ஒரு பரிசு இல்ல. அது நாம வலுவில்லாம தகுதியற்றவங்களா இருந்தப்போ நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கொடை. இது சம்பாதிச்ச அன்பில்ல, கொடுக்கப்பட்ட அன்பு. இப்போ இந்த 2 கதைகளையும் ஒன்னா இணைச்சு பாப்போம். பாலைவனத்துல நடந்த அந்த அற்புதம் நம்ம இதயங்கள்ல நடக்கிற ஒரு ஆன்மீக உண்மைக்கு எப்படி ஒரு உருவகமா இருக்குன்னு பாக்கலாமா? இங்க பொழியப்பட்டுள்ளது என்ற வார்த்தையோட சக்திய கவனிங்க. பாறையிலிருந்து தண்ணி எப்படி பெருக்கெடுத்து ஓடிச்சோ அதே மாதிரி கடவுளோட அன்பு நம்ம இதயங்கள்ல தாராளமா ஊற்றப்படுது. இது வெறும் ஒரு துளி இல்ல, இது ஒரு பெரிய பிரவாகம். பாறையிலிருந்து தண்ணி புறப்பட்டது, இதயத்துக்குள்ள அன்பு பொழியப்பட்டது. வார்த்தைகள் வேறையா இருக்கலாம், ஆனா செயல் ஒண்ணுதான். கட்டுக்கடங்காம தாராளமா கொடுக்கப்படுற ஒரு கொடை. ஒன்னு உடம்போட தாகத்தை தீர்த்துச்சு, இன்னொன்னு நம்ம ஆன்மாவோட தாகத்தை தீர்க்குது. இதுதான் அந்த தெய்வீக பாய்வு. ஆக நம்ம பயணத்தோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். ஒரு காலத்துல நடந்த ஒரு அற்புதம் எப்படி இன்னைக்கும் நமக்குள்ள வாழ்ற ஒரு உண்மையா மாறுதுன்னு இப்ப தொகுத்து பாப்போம். இந்த அருளோட பயணத்தை பாருங்க. இது மெரிபாவோட தாகத்துல ஆரம்பிச்சு சிலுவையோட தியாகத்துல உச்சம் பெற்று இன்னைக்கு ஒவ்வொருத்தரோட இதயத்திலயும் அன்பா நிறைஞ்சிருக்கு. ஒரு குறிப்பிட்ட இடத்தோட கதை ஒரு உலகளாவிய அனுபவமா மாறுது. இந்த ஆய்விலிருந்து நாம் எடுத்துக்க வேண்டிய முக்கியமான செய்திகள் இதுதான். கடவுளோட செயல்பாடுங்கிறது கடந்த காலத்துல மட்டும் நடந்த ஒரு விஷயம் இல்ல, அது இன்னைக்கும் நம்ம வாழ்க்கையில தொடருது. பாறையிலிருந்து புறப்பட்ட அதே தெய்வீக கனிவு இன்னைக்கும் நம்ம இதயங்கள்ல அன்பாக பொழியப்படுது. இந்த ஆய்வோட இறுதியில உங்களுக்கான ஒரு கேள்வி. இந்த வரலாற்று மற்றும் இறையியல் கலந்துரையாடலுக்கு பிறகு பாலைவன பாறையை உடைச்சுக்கிட்டு வந்து பாவிகளோட இதயங்கள்ல பொழியப்பட்ட அதே அன்பு இன்னைக்கு உங்க வாழ்க்கையிலயும் நம்ம உலகத்திலயும் எங்க பாயறதா நீங்க உணர்றீங்க? சிந்திச்சு பாருங்க. தாகம், இந்த ஒரு வார்த்தைக்குள்ள எவ்ளோ விஷயங்கள் இருக்கு இல்லையா? தொண்டை வறண்டு போறது ஒரு தாகம்னா, அதை தாண்டி நம்ம மனசுக்குள்ள, நம்ம ஆன்மாக்குள்ள ஒரு ஆழமான தேடல் இருக்குமே, அது இன்னொரு தாகம். இன்னைக்கு இந்த 2 விதமான தாகத்தையும் அதை தீர்க்கிற ஒரு அற்புதமான அருளையும் பத்தி தான் நாம பார்க்க போறோம். சரி, தாகம்னா என்ன? ரொம்ப சிம்பிளான கேள்வி மாதிரி தான் இருக்கு. உடம்புக்கு தண்ணி தேவைப்படும் போது வர ஒரு உணர்வு, அவ்வளவுதானே. ஆனா நாம இங்க பேச போறது அந்த உடல் தாகத்தை பத்தி மட்டும் இல்ல, அதை தாண்டி நம்ம ஆன்மாவோட ஆழத்திலிருந்து வர ஒரு தேடல் இருக்கே, அந்த தாகத்தை பத்தியும் தான். வாங்க இந்த 2 தாகத்தோட பயணத்தையும் நாம இப்ப ஆரம்பிக்கலாம். முதல்ல ஒரு உண்மையான உடலை வதைக்கிற ஒரு தாகத்தோட கதைக்குள்ள போகலாம். இது பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி விடுதலை பயண நூல்ல பதிவு செய்யப்பட்ட ஒரு சம்பவம். கொஞ்சம் கண்ண மூடி யோசிச்சு பாருங்களேன். சுத்தி பார்த்தா வெறும் மணல்,
வெயில் கொளுத்துது. அந்த சீன் பாலைவனத்துல இஸ்ரேல் மக்கள் போயிட்டு இருக்காங்க. குடிக்கிறதுக்கு ஒரு சொட்டு தண்ணி கூட இல்ல. அவங்களோட தாகம் இப்போ உயிருக்கே ஆபத்தா மாறிடுச்சு. மக்களோட கோபமும் விரக்தியும் கட்டுக்கடங்காம போகுது. அவங்க மோசேய பார்த்து சத்தம் போடுறாங்க. எங்களையும் எங்க புள்ளைங்களையும் ஆடு மாடுகளையும் தாகத்துல சாகடிக்கவா இங்க கூட்டிட்டு வந்தீங்க அப்படின்னு கேக்குறாங்க. பாருங்க, அவங்களோட நம்பிக்கை எப்படி ஒரு பெரிய சோதனைக்கு உள்ளாகுதுன்னு. இப்படி ஒரு இக்கட்டான நேரத்துல கடவுள் மோசேக்கு ஒரு ஆச்சரியமான வழிய காட்டுறாரு. உன் கையில இருக்கிற கோலால அதோ அந்த பாறைய அடின்னு சொல்றாரு. நீங்களே யோசிச்சு பாருங்க, பாறைய அடிச்சா தண்ணி வருமா? இது நம்பவே முடியாத ஒரு விஷயமா இருந்தாலும் அங்க ஒரு தெய்வீக அற்புதம் நடக்க போகுது. ஆமா, அந்த பாறையிலிருந்து தண்ணி பீறிட்டு வந்தது. மக்களோட தாகம் தீர்ந்தது. ஆனா இங்க நாம ஒரு விஷயத்த கவனிக்கணும். அந்த இடத்துக்கு சோதனை, வாதாட்டம்னு பேர் வந்தது. அதாவது இந்த தீர்வு கோவத்திலிருந்தும் அவநம்பிக்கையிலிருந்து தான் கிடைச்சது. இது ஒரு தற்காலிகமான நிவாரணம் மட்டும்தான். இப்போ நாம முற்றிலும் வேறொரு தாகத்தை பத்தியும் அதுக்கு கிடைச்ச முற்றிலும் வித்தியாசமான ஒரு தீர்வையும் பார்க்க போறோம். யோவான் நற்செய்தியிலிருந்து தாகம் தீர்க்க வேறொரு வழி இருக்கா? வாங்க பார்க்கலாம். இந்த 2 கதைகளையும் ஒப்பிட்டு பாருங்களேன், எவ்ளோ பெரிய வித்தியாசம் தெரியுது. ஒரு பக்கம் பாலைவனத்துல கோவம், வாதம், வன்முறை. இன்னொரு பக்கம் கிணத்தடியில ஒரு அமைதியான ஆழமான உரையாடல். ஒண்ணுல கிடைச்சது கொஞ்ச நேரத்துக்கான நிவாரணம். ஆனா மற்றொன்று முடிவே இல்லாத நிலைவாழ்வ வாக்குறுதியா கொடுக்குது. நட்ட நடுமதியானம் யாக்கோபோட கிணத்தடியில இயேசு ஒரு சமாரிய பெண்ணுகிட்ட குடிக்க தண்ணி கேக்குறார். இது அந்த காலத்துல நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு விஷயம். ஒரு யூதர், அதுவும் ஒரு ஆண், ஒரு சமாரிய பெண்ணுகிட்ட தனியா பேசுறதா? இந்த ஒரு உரையாடல் அத்தனை சமூக தடைகளையும் உடைச்சு எரியுது. இங்கதான் கதையோட திருப்பு முனைய வருது. இயேசு அந்த பெண்கிட்ட சாதாரண தண்ணிய பத்தி பேசல. அவர் ஜீவத் தண்ணீர்னு ஒன்ன பத்தி பேசுறார். ஒரு தடவை குடிச்சா திரும்ப தாகமே எடுக்காத ஒரு தண்ணீர். நம்ம உள்ளுக்குள்ளேயே ஒரு ஊற்றா பொங்கி வர்ற தண்ணீர். இது உடல் தாகத்தை தாண்டின ஒரு ஆன்ம தாகத்துக்கான தீர்வு. அந்த பெண்ணோட தனிப்பட்ட வாழ்க்கைய பத்தி பேசி திடீர்னு இயேசு அந்த உரையாடல ஒரு புது தளத்துக்கு கொண்டு போறார். உண்மையான வழிபாடுங்கிறது ஏதோ ஒரு குறிப்பிட்ட இடத்துல இல்ல, அது நம்ம உள்ளத்துல இருந்து வரணும்னு சொல்றாரு. அப்புறம் அந்த மிகப்பெரிய உண்மைய சொல்றார். அந்த பெண் இத்தனை நாளா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த மேசியா உன்கிட்ட பேசிட்டு இருக்கிற நானே அவருன்னு சொல்றார். அந்த ஒரு நொடி அந்த பெண்ணோட வாழ்க்கையை மொத்தமா மாத்திருச்சு. சரி, அந்த ஜீவத் தண்ணீர்னா உண்மையில என்ன? அதுக்கு என்ன அர்த்தம்? வாங்க இதோட இறையியல் விளக்கத்தை ரோமையருக்கு எழுதின திருமுகத்திலிருந்து தெரிஞ்சுக்கலாம். இப்ப பாருங்க, அந்த ஜீவத் தண்ணீருங்கிறது வேற ஒண்ணுமே இல்ல. அது நம்ம மனசுக்குள்ள ஊற்றப்பட்ட கடவுளோட அன்புதான். ஒரு குடத்திலிருந்து தண்ணிய ஊத்துற மாதிரி கடவுளோட அன்பு நம்ம உள்ளத்துல பொழியப்பட்டிருக்கு. ஆனா இந்த அன்பு எப்படிப்பட்டது தெரியுமா? நாம தகுதியானவங்களா நல்லவங்களா இருந்ததால கிடைச்சதில்ல. நம்ம பாவிகளா பலவீனமா இருந்த போதே கிறிஸ்து நமக்காக உயிர் கொடுத்தார். இதுதான் அந்த நிபந்தனை இல்லாத தியாகம் நிறைந்த அன்போட ஆதாரம். இப்போ எல்லாத்தையும் இணைச்சு பாருங்க. இயேசு சொன்ன அந்த ஜீவத்தண்ணீருங்கிறது பவுல் விளக்குன இந்த நிபந்தனை இல்லாத தெய்வீக அன்புதான். இந்த அன்புதான் நம்மோட ஆழமான ஆன்ம தாகத்தை தீர்த்து நமக்கு நம்பிக்கையையும் நிலைவாழ்வையும் கொடுக்குது. அப்போ இந்த 3 கதைகளும் சேர்ந்து நமக்கு என்ன சொல்ல வருது? இதோட மைய கருத்தை இப்ப சுருக்கமா பார்க்கலாம். நம்ம எல்லாருக்குள்ளேயும் இருக்கிற உண்மையான ஆழமான தாகம் ஒரு ஆன்மீக தாகம்தான். பாலைவன பாறையிலேருந்து கிழிச்ச தண்ணி மாதிரி இந்த உலகத்தோட தீர்வுகள் எல்லாமே தற்காலிகமானதுதான். ஆனா இயேசு கொடுக்கிற அந்த ஜீவ தண்ணீர், அதாவது நம்ம மேல பொழியப்பட்ட கடவுளோட நிபந்தனையற்ற அன்பு, அது நமக்கு நிரந்தரமான நிறைவையும் நிலைவாழ்வையும் கொடுக்குது. இதுதான் இந்த பயணத்தோட மையச் செய்தி. ஆக இறுதியா இந்த கேள்வி உங்களுக்காக. நீங்க தற்காலிகமான நிவாரணங்களை தேடிட்டு இருக்கிறீங்களா? இல்ல வற்றவே வற்றாத அந்த அன்பின் ஊற்றை தேடுறீங்களா? உங்களுடைய ஆன்ம தாகத்தை எது தணிக்கப் போகிறது? சிந்தித்துப் பாருங்கள். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே
ஆமென். வானகத் தந்தையே இறைவா, உம்மை போற்றுகிறோம். இயேசுவே ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம். தூய ஆவியானவரே, உம்மை போற்றுகிறோம். மூவொரு இறைவா, உம்மை போற்றுகிறோம். அருள் நிறை மரியே, எங்கள் ஆண்டவரின் தாயே, உம்மை போற்றுகிறோம். எங்கள் வானக தந்தையே இறைவா, கடந்த இரவு முழுவதும் எங்களை காத்து கண்ணயரச் செய்த உமது அருள் அன்புக்காக நன்றி கூறுகிறோம். நீர் தந்த இந்த புதிய நாளுக்காக நன்றியோடு உம்மை போற்றுகிறோம். எங்கள் வாழ்வில் ஒரு நாளை கூட்டித் தந்தமைக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். எங்கள் இயேசுவே ஆண்டவரே, காலைதோறும் உமது அருளன்பால் இரக்கத்தால் எங்களை நிரப்புவதற்காக நன்றி கூறுகின்றோம். இந்த நாளில் நீர் எங்கள் மீட்பராகவும் ஆண்டவராகவும் நல்ல ஆயனாகவும் இருந்தருளுமாறு உம்மை வேண்டுகிறோம். இயேசுவே, இன்று எங்களோடு தங்கும். எங்களை எமது விருப்பப்படியன்று உமது திருவுளப்படியே வழிநடத்தும். எங்கள் தொழிலை, முயற்சிகளை, உழைப்பை, படிப்பை, வேலைகளை ஆசீர்வதியும். தூய ஆவியானவரே, எங்கள் வழித்துணையாளரே, இன்று முழுவதும் எங்கள் ஞானமாய், ஆற்றலாய், சக்தியாய் இருந்தருளும். தீமைகளை வெல்ல இந்நாளில் எங்களுக்கு மன உறுதியை தாரும். எங்களை சந்திப்பவருக்கு அமைதியை, அன்பை, ஆறுதலை கொடுக்கும்படியாக எங்கள் உள்ளங்களையும் இல்லங்களையும் உமது தெய்வீக அமைதியால், அன்பால் நிரப்பியருளும். மூவொரு இறைவா, இந்த நாளையும் எங்களையும் எங்கள் எண்ணங்களையும் செயல்பாடுகளையும் பயணங்களையும் ஆசீர்வதியும். நாங்கள் சந்திக்கும் மனிதர்கள், எங்கள் குடும்பத்தார், உற்றார் உறவினர், எங்கள் நண்பர்கள் மற்றும் எல்லோருக்கும் துணையாயிருந்தருளும். மேலும் உடல் நலம் குன்றியோர், துயருறுவோர், கைவிடப்பட்டோர், தனிமையில் வாடுவோர், எளியோர், படிக்கும் மாணாக்கர்கள், ஆசிரிய பெருமக்கள், அரசு அலுவலர்கள், நாட்டு தலைவர்கள், விவசாயிகள், கடலில் பணிபுரிவோர், பிற தொழில் செய்வோர், துறவிகள், பங்கு தந்தையர், எங்கள் மறைமாவட்ட ஆயர், ஏனைய ஆயர்கள், திருத்தந்தை ஆகிய அனைவரையும் இக்காலை பொழுதில் உம் திருப்பாதம் ஒப்படைக்கின்றோம். அனைவரையும் ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்தியருளும். அம்மா மரியே, எங்கள் ஆண்டவரின் தாயே, உம் கருணை மிகு அருட்பார்வை எனும் அடைக்கல கோட்டைக்குள்ளே இன்று முழுவதும் எங்கள் ஒவ்வொருவரையும் அரவணைத்து எந்த சூழ்நிலையிலும் உம்மையும் உம் திருமகன் இயேசுவையும் விட்டு பிரியாதபடி எங்களை பாதுகாத்து வழிநடத்தி அருளும். எங்கள் நல்ல தந்தையே, கேட்டதெல்லாம் கிடைக்கும் என்ற தளராத உறுதியோடும் விசுவாசத்தோடும் எங்கள் அன்னையாம் மரியாளின் பரிந்துரையில் நம்பிக்கை வைத்து இந்த மன்றாட்டுக்களை எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாகவும் தூய ஆவியானவர் வழியாகவும் உம்மிடம் சமர்ப்பிக்கின்றோம். எங்கள் வானகத் தந்தையே, போற்றி போற்றி. எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே, போற்றி போற்றி. தூய ஆவியானவரே, போற்றி போற்றி. மூவொரு இறைவா, போற்றி போற்றி என்று போற்றி மகிழும் எங்கள் இதயத்தை உமது தெய்வீக வல்லமையால் நிரப்பி இந்த நாள் முழுவதும் எங்களை பாதுகாத்து வழிநடத்தியருளும் எங்கள் நல்ல தந்தையே. ஆமென்.
மாற்றி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுள் பேறு பெற்றாய் நீயே. உம்முடைய திருவயிற்றின் கனியுமான இயேசுவும் ஆசி அருள பெற்றவர். கனியுமான இயேசுவும் ஆசி அருள பெற்றவர். ஆண்டவரும் உடனே பெண்களுள் பேறு பெற்றாய் நீயே. உடைய திருவயிற்றின் கனியுமான